வணக்கம். ஸ்ரீதரன் இன்ஸ்பிரேஷன்ஸ் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து ரீசெண்டாக பழம் வாங்கலான்னு போயிருந்தேன் மார்க்கெட்டுக்கு. எனக்கு பொதுவாக நம்மளுடைய சாப்பாட்டு முறையே வந்து 2 வேளை தான் ஒரு நாளைக்கு. காலையில் ஒரு வேளை, சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடி, அது 4 மணி 5 மணி அந்த மாதிரி. அதுக்கு மேலே நைட்டில் தேவைப்பட்டால் ஒரு பழம் எடுத்துப்போம். ஸோ அப்படி பழம் சாப்பிட்ற பழக்கம் ரெகுலராக உண்டு. சரி, பழம் வாங்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். எல்லா பழங்களும் சாப்பிடுவோம். அதில் ரொம்ப பிடிச்ச பழங்களில் சில பழங்களில் ஒரு பழம் வந்து சீதாப்பழம். ஸோ இப்போ சீதாப்பழம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பாட்டி வந்து ஹைப்ரிட் வெரைட்டி பழங்களை வச்சுருந்தாங்க நிறைய. அந்த பாட்டிகிட்ட தான், பாட்டி இந்த பழம் வேண்டாம், எனக்கு நாட்டு பழமாக கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பாட்டி வந்து, நாட்டு பழம்லாம் யாருப்பா வாங்குறது, எல்லாம் வந்து இந்த மாதிரி ஹைப்ரிட் தான் கேட்டு கேட்டு வாங்குறாங்க, அதனால் நீ இது எடுத்துக்குங்க அப்படின்னாங்க. ஆனால் பாட்டி, விதை இல்லாத பழம் சாப்பிட்டா அடுத்த தலைமுறைக்கு விதையே இருக்காது, அது நல்லது இல்லை அப்படின்னோடனே பாட்டி வந்து, உண்மைதான், வாஸ்தவம் தான், ஆனால் யார்ப்பா அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாருக்கும் வந்து எடுத்த உடனே அப்படியே டக்குன்னு உரிச்சோமா சாப்பிட்டோமா போயிட்டே இருக்கோமா அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. இன்னொன்று, ஹைப்ரிட் வெரைட்டின்னு வரும்போது நாட்டு பழங்கள் இருக்கக்கூடிய டேஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாட்டு பழங்களும் ஹைப்ரிட்டுக்கும், நாட்டு பழங்களில் சீக்கிரமாக வந்து புழு இல்லை பூச்சி வந்துடும், வண்டு வந்துடும். ஆனால் ஹைப்ரிட்டில் அது வராது. ஏன்னா ஒரு இயற்கைக்கு தெரியும் எத்தனை நாளைக்கு இந்த பழங்களை வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் அது அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு போயிடும், அதாவது அடுத்த ஜீவராசிக்கு அந்த பழங்கள் உணவாக போயிடும். ஸோ பரிணாம வளர்ச்சிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து இயற்கை. நாம இயற்கையை மீறி நமக்கு தேவை அப்படிங்கிற சுயநலத்தோட நிறைய விஷயங்களை மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாம எப்போ பழம் சாப்பிட்டாலும் அதோட விதைகளை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வைப்போம். இந்த வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இந்த விதைகள் எதுக்கு அப்படின்னா, இதுலேருந்து சீட் பால்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறது. நம்ம மலை பிரதேசம் காடுகள்லாம் இந்த மாதிரி போகும்போது இந்த விதைகளை வந்து அங்கங்கே தூவி விட்டு வருவோம். ஸோ அப்போ அங்கே பழமரங்கள் உருவாகும். அடுத்த தலைமுறைக்கு தேவையான பழமரங்கள் அங்கங்கே உருவாகும். நம்ம ட்ரீ பிளான்டேஷன் நம்ம ட்ரஸ்ட் மூலிமா பண்ணுவோம். நம்ம பிரதானமாக நம்ம பண்ணக்கூடிய ட்ரீ பிளான்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ட்ரீஸை நம்ம பண்ணுவோம், பழமரங்கள் தான் நடுவோம். ஏன் அப்படின்னா, ஒரு பழமரத்தை நட்டாச்சு அப்படின்னா இயற்கைக்கு தேவையான பிராணவாயுவும் அது கொடுக்கும், ஆக்சிஜனும் கொடுக்குது. அட் த சேம் டைம் ஒரு உயிரினம், மனிதர்களோ விலங்குகளோ யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு பழம் அப்படிங்கிறது ஒரு உணவு, அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனா வரும்போது நிறைய பேர் ஊரை விட்டு ஊர் போனாங்க. அப்படி போகிறவங்களுக்கு வந்து உணவு வந்து வழியெல்லாம் நின்று கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பழமரங்கள் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்களே ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க, அப்போ போகிற வழியில் சப்போட்டா மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, கொய்யா இருக்குது, சீதாப்பழம் இருக்குது, இந்த மாதிரிலாம் மரங்கள் வந்து வரிசையாக உங்களுக்கு இருக்குன்னு வச்சிங்களேன். அப்படி 2 பறிச்சோமா சாப்பிட்டோமா ஆனந்தமாக நடைப்பயணத்தை போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம நிறைய வந்து இயற்கை சார்ந்த பழங்களை சாப்பிடணும், அதுவும் விதையுள்ள பழங்களை சாப்பிடணும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம விதையுள்ள பழங்களையே கொடுப்போம். நம்ம இதெல்லாம் ஹைப்ரிட் அப்படிங்கிறத வந்து அவாய்ட் பண்ண தான் அதை விற்கிறவங்களும் இல்லை அதை விளைவிக்கிறவங்களும் வந்து அதை பண்ண மாட்டாங்க, அதை தடுப்பாங்க. அதனால் நாம மாற்றத்தை உருவாக்காம மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால மாற்றம் நம்ம கிட்ட இருந்தே வரட்டும். வாழ்க வளமுடன். ஜெயன்.